இந்த அக்டோபர் மாசம் இந்தியாவில் ஒரு பகுதியான லடாக் மாநிலத்துல மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோனம் வான்சக் அப்படின்றவரை நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் கீழ அரெஸ்ட் பண்ணி அவரை ராஜஸ்தான்ல வச்சிருக்காங்க. இந்த சோனம் வான்சக்னா நம்ம நண்பன் மூவி பார்த்திருப்போம்ல, அதுல விஜய் அவர்கள் லாஸ்ட் சீன்ல ஒரு சயின்டிஸ்டா வருவாரு, கொசசி பசப்புகள். சோனம் வான்சக்கோட கேரக்டர் தான் அந்த மூவியில காமிச்சிருப்பாங்க. இந்த சோனம் வான்சக் உண்மையிலே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா நடக்கிறாரா இல்லன்னு பல தரப்புல சொல்லியிருக்காங்க. இவரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பல விதத்துல சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. இமேஜ்ல பாக்குறீங்களா, இதுதான் ஐஸ் ஸ்டூப்பா. நோக்கம் என்னன்னா, வின்டர் சீசன்ல ஐஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்டூப்பா மாதிரி கட்டிடுவாங்க. அத சம்மர் சீசன்ல நேச்சுரலா வெயில் வரும்போது மெல்ட் ஆகி அதுல வரக்கூடிய வாட்டரை அக்ரிகல்ச்சருக்கு, இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், நீர் பாசனத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. எதனால இந்த மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஹிஸ்டரி தெரிஞ்சுப்போம். நம்ம 1947ல இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஆர்டிகல் 370 மூலமா ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம். அதாவது அங்க இருக்கக்கூடிய லேண்ட், கவர்மெண்ட் ஜாப் வேகன்சிஸ் அந்த லோக்கல் பீப்பிள் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். 2019ல ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ணிட்டாங்க நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதனால ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்ற ஒரு மாநிலத்தை ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரியாகவும் லடாக் ஒரு யூனியன் டெரிட்டரியாகவும் பிரிச்சாங்க. ஆரம்பத்துல லடாக் மக்கள் பாத்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அட்டானமி கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணத்துல பாத்தீங்கன்னா 370 கேன்சல் ஆயிடுச்சுல, அதனால ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் படி பாத்தீங்கன்னா நீங்களும் லடாக்ல போய் லேண்ட் வாங்க முடியும், கவர்மெண்ட் ஜாப் ஆக்சஸ் பண்ண முடியும். இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் எங்களோட உரிமையை பறிக்கப்படுதுன்னு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஒரு 4 விஷயத்தை அவங்க டிமாண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல மொத்தம் 12 ஷெட்யூல்ஸ் இருக்கு. அதுல 6th ஷெட்யூல் ட்ரைபல் ஏரியாஸ்க்கு ப்ரொடெக்ட் பண்ற விதத்துல இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் 6th ஷெட்யூல் கொடுத்திருக்காங்க. இந்த 6th ஷெட்யூல்னால அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாப்புலேஷனோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, இப்போ இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரி ஆன லடாக்க ஸ்டேட்டுடா கேக்குறாங்க. இப்போதான் ரீசெண்டா 2024ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியா இருக்கக்கூடிய பகுதியை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை அமைச்சாங்க. மூணாவது, லோக்சபால அவங்க 2 சீட்டை டிமாண்ட் பண்றாங்க, கார்கில் மற்றும் லே பகுதியில. தற்போதைய நிலை என்னன்னா, அவங்களுக்கு 1 சீட்டு தான் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த லோக்கல் ரைட்ஸ் லைக் இந்த லேண்ட் ஆக்சஸ் பண்றது, கவர்மெண்ட் ஜாப் ஆக்சஸபிலிட்டி இதெல்லாம் இவங்களோட ப்ரொடெஸ்ட் நியாயமானா, இவங்க வயலன்ஸை கையில எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது நியாயமான விஷயம் தான். எப்போ காந்தியன் பிரின்சிபலோட அகிம்சாவை ஃபாலோ பண்றோமோ அப்ப வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பட் என்னென்ன மெஷர்ஸ் கொண்டு வந்தா லடாக் மக்களுக்கான சேஃப்டியை என்ஷூர் பண்ணி கொடுக்க முடியும் கேட்கக்கூடிய நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால இருக்கக்கூடிய 6th ஷெட்யூலும் அப்படி இல்ல அப்படின்னா ஆர்டிகல் 370 ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸையும் அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்ப 6th ஷெட்யூல் கொடுத்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மக்களுக்கு வேலை மற்றும் லேண்ட் உரிமையை பெற்று தரணும், என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் பண்ணணும். குறிப்பா சொல்லணும்னா அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு ஹிமாலயாஸ் ரீஜன், ஒரு ஃப்ரெஜைல் ஜோன். எக்ஸ்பர்ட் கிட்ட நல்ல ஒரு டிசிஷனை எடுத்துட்டு அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது. இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டிசிஷன் மக்கள் கிட்ட கேட்டுட்டு எடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும். கவர்மெண்ட் எடுத்தா இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம்ன்றது என்னோட வியூ. உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.